மேகேதாட்டு தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு தமிழக விவசாயிகளை எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்றனர். மேகேதாட்டு குறுக்க அணை கட்டப்படக்கூடாது, அவ்வளவுதான் முடிச்சு. இதான் நம்ம நிலைப்பாடு. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் இப்படித்தான் வந்திருக்கு. இப்ப அதுல இருந்து பின்வாங்குற மாதிரி நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கான கோரிக்கை நாமே வைக்கிறோம். இது ரொம்ப ஆபத்தானது. புதுசா ஒரு நடுவர் மன்றம் இதுக்குன்னு அமைச்சு அவன் ஓகேன்னு சொல்லிட்டா அப்ப ஏத்துப்பீங்களா? இப்படி ஒரு கோரிக்கை வச்சு டிஎம்கே அரசு கடிதம் எழுதி இருக்கு. சட்டமே நம்ம யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய அநியாயம். உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திருத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை ஸ்டிக் ஆன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு பொறியில சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார்ட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணித்தான் இப்படி ஒரு கடிதத்தை டிஎம்கே அரசு எழுதியதோ என்னவோ. எவ்வளவு பெரிய மோசடியான ஒரு காரியம். கர்நாடகத்தின் நலனைத்தான் அந்த திருத்தம் பாதுகாக்குமே அன்றி தமிழகத்தின் நலனை பாதுகாக்காது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மேகேதாட்டு விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது. மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் மேகேதாட்டு விவகாரம் எதற்காக பேசப்பட்டதோ அதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்காக பேசப்படுகிறது. இப்ப இதுவரைக்கும் மேகேதாட்டுங்கிற பகுதியில குறுக்கே அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி செய்கிறது. அப்படி ஒரு அணை கட்டினால் தமிழகத்துக்கு பாதிப்பு, எனவே இந்த அணையை கட்டக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தமிழகத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது தமிழகத்து விவசாயிகள் தொடங்கி தமிழக அரசு வரைக்கும் அந்த எதிர்ப்பை முன்னெடுத்து செல்லுகின்றன. ஆனால் இப்ப புதிய எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, மேகேதாட்டு விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானத்துக்கே எதிர்ப்பு தமிழகத்தில் கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக தமிழக விவசாயிகள் அந்த தீர்மானத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு குறிப்பிட்ட திருத்தத்தை எதிர்த்து தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். இதுவரைக்கும் காவிரி இஷ்யூ தொடர்பாக எத்தனையோ தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. அந்த நிறைவேற்றப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை தீர்மானங்களும் ஏகமனதாக எல்லா தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. எந்த எதிர்ப்பும் இருந்ததில்லை. முதன்முறையா மேகேதாட்டு தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு தமிழக விவசாயிகளை எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்றனர். குறிப்பா அந்த தீர்மானத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தத்தை ஒரு விஷமத்தனமான திருத்தம் என்பதாக தமிழக விவசாயிகள் கருதுகின்றனர். அப்படி என்ன நடந்தது, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். மேகேதாட்டுங்கிறது என்ன, அதுல அவன் குறுக்க அணை கட்டினா நமக்கு என்ன பாதிப்பு, ஏன் அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்றோம். முதல்ல அதை பார்த்துருவோம். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தீர்மானத்துல ஒரு திருத்தம்னு சொல்றோம்ல, ஒரு விஷமத்தனமான திருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோமே, அந்த திருத்தம் என்ன, அதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு கதை, அதுல ஒரு ஸ்டோரி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேகேதாட்டுங்கிறது என்ன. அதாவது மேகதாது கர்நாடக மாநிலம் ராமநகரம் மாவட்டம் கனகபுரா வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய காவிரி ஆற்றின் ஒரு குறுகலான பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். இத ஆடு தாண்டும் காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரியாரும் ஆர்காவதியாரும் சங்கமம் என்கிற இடத்தில் இணைகின்றன. அதன் அருகே காவிரியானது ஆழமான குறுகிய பாறைகள் வழியாக பாய்ந்து தமிழகத்தை அடைகிறது. இந்த இடத்துல ஆடு கூட காவிரியை தாண்டி விடலாம், அவ்வளவு குறுகலான பாதை. சோ இந்த ஆடு கூட காவிரியை தாண்டி விடலாம் அப்படிங்கிற பொருள்ல மேகேதாட்டு அப்படிங்கிற பெயர் வந்தது. கன்னட மொழியில மேகே அப்படின்னா ஆடுன்னு அர்த்தம், தாட்டுனா தாண்டுதல் அப்படின்னு பொருள். சரி, இப்ப இந்த மேகேதாட்டுல இந்த குறுகலான இந்த இடத்துல ஒரு அணையை கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கர்நாடக அரசு ஏன் வலியுறுத்தி வருகிறது, அவங்களுக்கு அது ஏன் தேவைப்படுகிறது? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெங்களூர் குடிநீருக்காக 66 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் திட்டம் இது. சோ இது அடிப்படையில விவசாயத்துக்கானது அல்ல, பெங்களூருக்கு குடிநீர் வழங்குவதற்கான ஒரு திட்டம். அதனால இது விவசாயத்துக்கானது அல்ல அப்படிங்கிற காரணத்தினாலேயே காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு என்ன நீர் கிடைக்குமோ அந்த நீர் கிடைச்சிரும், அதுல மாற்றம் இல்லை. எனவே இந்த திட்டத்தை தமிழகம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்நாடகம் கூறி வருகிறது.
அதோடு மட்டுமல்ல, இங்க நாம ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். ரொம்ப சாமர்த்தியமா கர்நாடகம் முக்கியமான ஒரு தகவலை மறைக்கிறது. அது என்ன அப்படின்னா, பெங்களூர் குடிநீர் தேவைக்காக நெக்கல் அப்படிங்கிற நீர்த்தேக்கத்திலிருந்து கர்நாடகம் தண்ணீர் எடுத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அது தொடர்கிறது. சோ பெங்களூர் குடிநீர் தேவைக்காக நெற்கல்ங்கிற ஒரு இடத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ மேகதாட்டு ஏன் கர்நாடகத்துக்கு தேவைப்படுகிறது? இதுதான் கேள்வி. ஆல்ரெடி ஒரு சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸ் இன்னமும் பயன்பாட்டில் இருக்கு. அப்படிங்கிறப்போ பெங்களூரு காரணம் காட்டி மேகதாட்டுல ஒரு அணையை கட்ட வேண்டிய அவசியம் கர்நாடகத்துக்கு என்ன? ஆக்சுவலா அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான படு மட்டமான திட்டம் என்ன அப்படின்னா, தமிழகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணியை கூட நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அது எப்படிங்கிறத சொல்றேன். இப்போ கர்நாடக அரசு மேகதாட்டு குறுக்க ஒரு அணையை கட்டியாச்சுன்னு வைங்க. இப்ப சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்பட காவிரி வடிநில மாவட்டங்கள் அத்தனையும் நேரடியா பாதிக்கப்படும். காவிரியுடைய ஆற்று நீர்வரத்து கம்ப்ளீட்டா நின்று போகும். அது ஆக்சுவலா அதுதான் தமிழகத்தின் நெற்களஞ்சியம்னு சொல்லப்படுகிற பகுதி. அந்த பகுதி ரொம்ப விரைவிலேயே பாலைவனம் ஆகிவிடும். கபினி, கிருஷ்ணராஜசாகர், பிலிகுண்ட்லு இதுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தற்போது தமிழகத்துக்கு எந்த விதமான தட்டுப்பாடுமின்றி தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் தடுத்து நிறுத்தப்படும். அது எப்படி தடையின்றி கிடைச்சிட்டு இருக்கு? ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, காவிரி தண்ணியை கர்நாடகா திறந்து விட்டா தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்னு. ஆனா தடையின்றி கிடைத்து கொண்டிருக்கிறது நான் சொல்றேன். அது எப்படி? அதாவது அங்க ரொம்ப எக்ஸஸா மழை பெஞ்சதுன்னு வைங்க கர்நாடகத்துல. அப்போ இந்த எக்ஸஸா வரக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அந்த ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர், அந்த தண்ணியெல்லாம் மேகதாட்டு வழியா தமிழ்நாட்டுக்கு ரெகுலரா கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டினுடைய நீர்ப்பாசனத்துக்கு தேவையான முக்கியமான மாசம் எது அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர். இந்த ஜூன் டு செப்டம்பர் வரையிலான மாதங்கள்ல காவிரி நீர் நமக்கு எப்படி கிடைச்சிட்டு இருக்குன்னா, கர்நாடகம் திறந்து விடாத நிலையில இந்த ஓவர்ஃப்ளோ மூலமா, அதாவது உபரி நீர் மூலமாகத்தான் நாம் தண்ணீர் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவிரி வடிநில பகுதிக்கு கர்நாடகம் திறந்து விடுகிற தண்ணீரும் முக்கியம், தானாக வருகிற உபரி நீரும் முக்கியம். இப்போ மேகதாட்டுக்கு குறுக்க ஒரு அணையை கட்டியாச்சுன்னா உபரி நீர் அப்படிங்கிறது 0 ஆயிரும். 1% வராது. சோ கர்நாடகா மனசு வச்சு நம்ம மேல இறக்கப்பட்டு எப்ப திறந்து விடுறாங்களோ அப்போ வரக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணியை வச்சுதான் நாம விவசாயம் பண்ற மாதிரி ஆகிடும். சோ கர்நாடகத்தினுடைய மறைமுகமான திட்டமே என்ன அப்படின்னா, இயற்கை அருட்கொடையாக தானாகவே தமிழகத்துக்கு வழங்குகிற உபரி நீரை தடுத்து நிறுத்துவது. இதுதான் கர்நாடக அரசுடைய அஜெண்டா. சோ இதுல இருந்து மேகதாட்டு அணை அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, இவ்வளவு நேரம் மேகதாட்டு அணை, மேகதாட்டுனா என்ன இதெல்லாம் பார்த்தாச்சு. அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன இதெல்லாம் ஷார்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவையில மேகதாட்டு அணையை கட்டக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. அந்த தீர்மானத்துல கூட ரொம்ப விவரமா இருக்கு வாசகம்லாம். எப்படின்னா, மேகதாட்டுல கர்நாடக அரசு அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்க கூடாது அப்படிங்கறதா தீர்மானம். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அதாவது மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த தீர்மானம் இல்ல, மத்திய அரசு அனுமதிக்க கூடாது. சோ கர்நாடக அரசு அனுமதிக்கலாம், அதுல இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்நாடகத்தை காங்கிரஸ் ஆடுறாங்க, விஜயோடைய அரசிலேயே காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. இதுக்கு முந்தைய அரசு டிஎம்கே அவங்களும் காங்கிரஸோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தவங்க தான், காங்கிரஸுடைய பங்காளிகளா கூட்டாளிகளா இருந்தவங்க தான். சோ மத்திய அரசு அனுமதிக்க கூடாதுங்கிறதா தீர்மானம். கர்நாடக அரசு இந்த முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது என்று இந்த தீர்மானம் எங்கேயும் சொல்லல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தாப்புல இந்த தீர்மானத்துல ஒரு திருத்தம். இந்த தீர்மானம் எப்ப கொண்டு வரப்படுது அப்படின்னா, ஜூன் 19ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் திருத்தியவாறு பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க.
மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப பேசுறப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறார். அவர் என்ன சொல்றாங்க அதை பார்க்கலாம். அவர் சொல்றாரு, மேகதாட்டு பிரச்சனை தொடர்பாக 13/11/2025 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த பிறகு, இதுதான் ரொம்ப முக்கியம், 4/3/2026 ஜல் சக்தித்துறை செயலருக்கு தமிழக நீர்வளத்துறை செயலர் எழுதிய கடிதத்தில் மேகதாட்டு விவகாரம் ஒரு புதிய தாவா என்பதால் நதிநீர் தாவா சட்டம் 1956 படி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இப்போது கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் அந்த கோரிக்கையும் சேர்த்து தீர்மானத்தில் திருத்தம் செய்து நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுறார். மேகதாது பிரச்சனை தொடர்பாக கடந்த 13/11/2025 அன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த பிறகு 4/3/2026 அன்றைக்கு அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவருடைய உத்தரவின்படி தமிழ்நாடு நீர்வளத்துறை அரசு செயலாளர் ஒன்றிய ஜல்சக்தி துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் கர்நாடகா மாநிலத்துடைய மேகதாது அணை கட்டும் பிரச்சனை ஒரு நியூ டிஸ்பியூட் அப்படிங்கிறதுனால நதி நீர் தாவா சட்டம் 1956 படி The Interstate River Water Disputes Act 1956 அடிப்படையில் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆகவே இந்த அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் மேகதாது அணை கட்டுறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மார்ச் 4 2026 அன்றைக்கு எழுதின கடிதத்தில் கேட்டுக்கிட்டபடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அப்படிங்கிறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய ஆழம் என்ன, இது எதுவும் விஜய்க்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. விஜய் எப்போதும் சட்டப்பேரவையில் அப்படியே அமைதியா ஒரு மௌன குரு மாதிரி அமர்ந்து எல்லாவற்றையும் பார்த்து விட்டு தினமும் சென்று கொண்டிருக்கிறார். சோ அவர் தன்னுடைய பெருந்தன்மையை காட்டுகிற விதமாக அவர் என்ன செஞ்சிட்டார்னா, உடனே டக்குன்னு எழுந்திருந்து நின்று இந்த உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த தீர்மானத்தையும் சேர்த்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன், சபாநாயகரை கேட்டுக்கொள்ள. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது அரசின் தனி தீர்மானத்தில் ஒரு கருத்தை சேர்க்க கோரியுள்ளார். அது குறித்து கீழ்கண்ட கருத்தினை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திருத்தப்பட்ட தீர்மானம் பேரவையில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு பின்னர் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னா, அதாவது உதயநிதி ஸ்டாலின் முன் வச்ச அந்த திருத்தம் என்னன்னா, நதிநீர் தாவா சட்டம் 1956 படி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும். எதுக்காக? மேகதாட்டு விவகாரம் ஒரு புதிய தாவா என்பதால் அப்படிங்கிற. இது எவ்வளவு ஒரு அநீதியான ஒரு விஷயம். எங்க நம்ம மேகதாட்டுங்கிறதே குறுக்க கட்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழகத்துடைய நிலைப்பாடே அதுதான் சொல்லிட்டு இருக்கிறப்போ, இந்த மேகதாட்டு பற்றி பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும்னு கோரிக்கை விடுத்தா என்ன அர்த்தம்? இப்ப நான் கேட்கிறேன், புதிதாக அமைக்கப்படுகிற அந்த நடுவர் மன்றம் மேகதாட்டு கட்டப்படலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டா அப்ப தமிழகம் ஏற்றுக்கொள்ளுமா? நாம என்ன சொல்லணும்?
மேகதாட்டு எந்த காரணம் கொண்டு கட்டப்படக்கூடாது. நமக்கு கிடைத்திருக்கிற கடைசி தீர்ப்பின்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. காவிரியின் குறுக்கே அந்த காவிரி தாவால சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சம்மதம் இல்லாமல் எந்த ஸ்ட்ரக்சரும் கட்டப்படக்கூடாது. இப்ப காவிரி தாவால சம்பந்தப்பட்டிருக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யாரு? கர்நாடகம், தமிழகம், கேரளம், பாண்டிச்சேரி. இவர்களுடைய சம்மதம் இல்லாமல் எதுவும் கட்டப்படக்கூடாது. அப்படிங்கிறப்போ இது எதுவும் கட்டப்படக்கூடாதுன்னு தெளிவா தீர்ப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கப்போ இப்படி கட்டுவதற்கான முயற்சிகளை கர்நாடகம் மேற்கொள்ளுவது என்பது தீர்ப்புக்கு எதிராக செயல்படுவது போன்றதாகும். இதை நாங்கள் கண்டிக்கிறோம். எனவே இவர்கள் தங்கள் முயற்சியை, கர்நாடகம் தன்னுடைய முயற்சியை கைவிட வேண்டும். இப்படித்தான் தீர்மானம் இருந்திருக்கணும். இங்க என்ன ரொம்ப விவரமா கர்நாடக கவர்மெண்ட் தீர்மானம் வலியுறுத்தவே இல்லை. கர்நாடகத்துக்கு அனுமதி தரக்கூடாதுன்னு மத்திய அரசுக்கு தான் வேண்டுகோள், கர்நாடகத்துக்கு எந்த வேண்டுகோளும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, மேகதாட்டு அணை விஷயத்தை ஒரு புதிய நடுவர் மன்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய முயற்சி, இது ரொம்ப ஆபத்தானது. இப்ப நடுவர் மன்றத்துக்கு கொண்டு போய் புதுசா ஒரு நடுவர் மன்றம் இதுக்குன்னு அமைச்சு அவன் ஓகேன்னு சொல்லிட்டு அப்ப ஏத்துப்பீங்களா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் பேசினதுக்கு அப்புறம் தான் பெரிய உள்குத்தே தெரியுது. அது என்ன அப்படின்னா 4/3/2026 அதாவது ஜஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னால திமுக அரசு, அதாவது திமுக அரசு ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை செக்ரட்டரி ஜல் சக்தி செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார். அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நதிநீர் தாவா சட்டம் 1956 படி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் இப்ப சொல்றாரு. எப்படி இப்படி ஒரு கோரிக்கையை வச்சு டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்ப சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சு அது தொடர்பா இப்ப விவாதம் நடக்கிறப்போ சத்தமே இல்லாம நாங்க இதுக்கு முன்னால என்ன செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த உதயநிதி சார் லைட்டா அவுத்து விடுறாரு. எங்க ஆட்சி காலத்துல இப்படி ஒரு கடிதம் எழுதினோம், அந்த கடிதத்துல நடுவர் மன்றம் அமைக்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். சோ அந்த கோரிக்கையை நாங்க விடுத்திருக்கோம். சோ எங்களுடையது என்ன, தமிழ்நாடு அரசு தானே, அரசு சார்பில் தானே போச்சு. சோ தமிழ்நாடு அரசு கடைசி அப்படி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு. அப்படிங்கிறப்போ அதையும் இந்த தீர்மானத்துல சேர்த்து அதை கோட் பண்ணணும் அப்படிங்கிறார். இது ரொம்ப விஷமத்தனமான கோரிக்கை என்பதே தெரியாத விஜய் உடனே அவரை ரொம்ப ஒரு பரந்துபட்ட மனதோட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றாரா. உடனே இந்த இதையும் நாம் தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம், இதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி தேவை அப்படின்னு சொன்ன முதல்வரே சொல்லிட்டார்ல. உடனே பேரவைத் தலைவர் சரி அப்படிங்க, உடனே அதை நிறைவேற்றி விட்டாங்க. எப்படிங்க இருக்கு? இது என்ன கொடுமைங்க? எந்த காரணம் கொண்டும் மேகதாட்டு குறுக்க ஒரு அணை கட்டிவிடக் கூடாதுங்கிறத நம்ம நிலைப்பாடு. கடைசியில அந்த நிலைப்பாட்டை வலியுறுத்தாம மேகதாட்டு விஷயம் சம்பந்தமா அது ஒரு புதிய தாவாவாக இருக்கின்ற காரணத்தினால புதுசாக ஒரு நடுவர் மன்றம் விசாரிக்கட்டும்னா நீங்க அப்பனா மேகதாட்டு இஷ்யூவை நீங்க டிஸ்பியூட்டுக்கு நீங்களே உட்படுத்துறீங்க. அப்படின்னா அதை விட்டு டிஸ்கஸ் பண்ண தயார்னு சொல்றீங்க. இல்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. மேகதாட்டு குறுக்க அணை கட்டப்படக்கூடாது, அவ்வளவுதான் முடிச்சு. இதுதான் நம்ம நிலைப்பாடு. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் இப்படித்தான் வந்திருக்கு. இப்போ அதுல இருந்து பின்வாங்குற மாதிரி நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கான கோரிக்கை நாமே வைக்கிறோம். இப்படி ஒரு கோரிக்கை வச்சு டிஎம்கே அரசு கடிதம் எழுதி இருக்கு. எலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருந்தப்போ சட்டமே இல்லாம யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய அநியாயம். மேகதாட்டுக்கு குறுக்கே அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழகத்தின் நிலைப்பாடு. அதுல விவாதத்துக்கே இடம் கிடையாது. ஆனால் அதையும் விவாதத்துக்கு உட்படுத்துகிறது திமுக அரசு எழுதிய கடிதம். அப்படின்னா திமுக அரசு எவ்வளவு பெரிய பச்சை துரோகத்தை செய்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்தா ஏதோ டி.கே. சிவகுமார் டிஸ்கஸ் பண்ணி டிஎம்கே அரசு அந்த கடிதத்தை எழுந்தது போல தெரிகிறது. இப்பவும் அவர் திருத்தத்தை விஜய் அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதும் டி.கே. சிவகுமார் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகம் வரும். இப்போ இந்த மோசடியான காரியத்தை தமிழக விவசாயிகள் புரிந்து கொண்டு இருக்கின்றனர். யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. திமுகவை சார்ந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்று நாங்கள் ஏற்கனவே
மேகதாட்டிற்கு ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அதையும் இதில் இணைக்க வேண்டும் என்று கோரியதின் அடிப்படையில் முதலமைச்சர் அதை அனுமதித்திருப்பது மிகப்பெரிய வரலாற்று பிழையாகும். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜூன் 19. ஜூன் 20ஆம் தேதி தஞ்சாவூர்ல விவசாயிகள் அத்தனை பேரும் எதிர்ப்பு. அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாயிகள் சங்கம், அது பேரு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அதனுடைய பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் அவர் செய்தியாளர்கிட்ட என்ன கூறினார்கிறத பார்க்கலாம். அவர் சொல்றாரு, காவிரியில் மேகதாட்டில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசுக்கு எந்த அனுமதியும் மத்திய அரசு தரக்கூடாது என்கிற சட்டப்பேரவையின் தீர்மானத்தை வரவேற்கிறோம். ஏன்னா இவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நீங்க மோடியை பிக்ஸ் பண்ற மாதிரி எதை சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுவாங்க. அதனால மத்திய அரசு தரக்கூடாது அப்படிங்கிற அந்த பேரவை தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அது ஒண்ணு முடிச்சிட்டாங்க. அடுத்தாப்புல அவங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவர் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்கக்கூடாது. அப்போது ஆட்சி செய்த டிஎம்கே அரசு ஏற்கனவே 3/4/2026 எழுதிய கடிதத்தை இதுவரை வெளிப்படையாக வெளியிடாமல் இருந்துவிட்டு இப்போது திருத்தம் என்கிற பெயரில் நுழைத்தது ஏன்? இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த விவசாயிகள் சங்க தலைவர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகள் அமலில் இருக்கும் போது மீண்டும் ஒரு புதிய நடுவர் மன்றம் தேவையில்லாதது. எனவே சட்டப்பேரவையில் ஏற்கப்பட்ட திருத்தத்தை நீக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இப்போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இப்படி ஒரு திருத்தத்தை கொடுத்து அந்த திருத்தத்தோடு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறத தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஏற்றுக்கொள்ளல. உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் அந்த திருத்தத்தை நீக்கி அந்த புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நீக்கிவிட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றன்னு கேட்கிறோம். ஏன்னா இது காவிரி பிரச்சனையில் மீண்டும் சிக்கலாக்கும். சோ அவர் கோரிக்கையுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அந்த தீர்மானத்தை ஏத்துக்கிறோம், அந்த தீர்மானத்துல செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினால் உள்நுழைக்கப்பட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த திருத்தம் ரொம்ப ரொம்ப விஷமத்தனமானது. காவிரி நீரின் மீது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையிலேயே கை வைக்கக்கூடிய ஒரு மோசமான திருத்தமாகும். தமிழர்களுக்கு இவ்வளவு பாதிப்பான ஒரு காரியத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் காலத்திலேயே செய்திருப்பது இப்போது அம்பலமாகி இருக்கு. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய துரோகம். இல்ல ஐரடி என்னன்னா, இவ்வளவு துரோகம் பண்ண இந்த கட்சிக்கு காவிரி டெல்டா ஏரியால இன்னமும் மக்கள் வாக்களித்துக் கொண்டு இருக்கிறார். துரோகமான துரோகம். இந்த தடவை ஓரளவு டிஎம்கே கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணதே காவிரி டெல்டா ஏரியால் தான். ஆனா அதுக்கு காரணம் விவசாயிகள் அல்லங்கிறது எங்களுக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் மொத்தமாக திமுகவுக்கு வாக்களித்தார்கள். இஸ்லாமியர்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்த தடவை டிஎம்கே படு மோசமான தோல்வியை அடைந்திருக்கும். இந்த அளவு கூட கௌரவமான பிகருக்கு வந்திருக்காது. என்றாலும் இந்த தீர்மானம், இந்த தீர்மானத்துல திணிக்கப்பட்ட திருத்தம், இவற்றின் மூலமாக கடந்த காலத்தில் டிஎம்கே அரசு செய்த துரோகமும், அந்த துரோகம் என்பதே தெரியாமல் தீர்மானத்துக்குள்ள அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக விஜய் அரசுடைய அறியாமையும் பளிச்சென்று வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால இப்போ அந்த திருத்தத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்து ஏற்கனவே ஏற்கப்பட்ட திருத்தம் கைவிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிக்க வேண்டும். அது விவசாயிகளுக்கு செய்கிற மாபெரும் உபகாரமாக இருக்கும். அந்த திருத்தம் இருக்கிற வரைக்கும் மேகதாட்டு அணைக்கு தீர்வே காண முடியாது. உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திருத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை ஸ்டிக் ஆன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு பொறியில சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கர்நாடகத்தின் நலனைத்தான் அந்த திருத்தம் பாதுகாக்குமே அன்றி தமிழகத்தின் நலனை பாதுகாக்காது. அதனால விஜய் அவர்களுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் என்றாலும் கூட அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் திருத்தத்திலும் ஒரு திருத்தத்தை நாம் மேற்கொள்ள முடியும். அது எல்லாம் முதல்வர் எடுக்கிற முடிவை பொறுத்தது. அதனால இப்போ கூட அந்த தீர்மானத்தின் தன்மையை மாற்ற முடியும். விஜய் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.